உடனடியாக யவனர்களுக்கு தேவையான மிளகை கொடுத்து 500 குதிரைகளை வரவழைத்தான். துறைமுகத்தில் இறங்கிய குதிரைகளை இரவோடு இரவாக சேர நாட்டு எல்லையில் இதற்கென தனியாக அமைக்கப்பட்ட கொட்டில்களுக்கு அனுப்பி வைத்தான். குதிரைகளில் அமர்ந்து பயணிக்கவும் போரிடவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டன. 4-5 மாதங்களாக வேந்தனும் தளபதிகளும் அங்கு சென்றே பயிற்சிகளை மேற்கொண்டனர். போர் நடைபெறும் நாளன்று குதிரைப்படையை நேராக போர்க்களத்துக்கு வரவழைக்க சேரவேந்தன் எண்ணியிருந்தான். எப்போது படைகளை வேழக்காட்டிற்கு நகர்த்தலாம் என்று ராசசிம்மன் கேட்க, சேரவேந்தன் ஓரிரு நாட்களில் சொல்கிறேன் என்று கூறிவிட்டு கடம்பனை பார்த்தான். விழிகள் இணை சேர்ந்த கணத்தில் கடம்பனின் விழிகளை சேரமான் தவிர்க்க முற்பட, சேரவேந்தன் எதையோ மறைக்கிறான் என்று கடம்பனுக்கு தோன்றியது. மனிதனின் உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் வெளிக்காட்டுபவை கண்கள். பார்வையை தவிர்ப்பதன் மூலம் மனதின் ஓட்டத்தை மறைக்க முயல்கிறான் சேரன் என கடம்பன் எண்ணினான். ராசசிம்மன் குதிரைப்படையை நம்பியிருந்தாலும் சேர மன்னனோ பாணர் படையை நம்பியிருந்தான். கடம்பனை அனுப்பிய மறுநாள் பரம்பை நோக்கி சென்ற பாணர் கூட்டத்தை தடுத்து அழைத்து வர செய்த சேரன் அவர்களுடன் 2 சேர வீரர்களையும் அனுப்பி வைத்தான். இது போன்ற ஒற்றறியும் நிகழ்வுகள் எக்காலமும் நடந்து வந்ததால் பாணர் குழு சேரரின் வீரர்களை அழைத்து சென்றனர். ஆனால் இம்முறை சென்ற சேர வீரர்கள் பாரியை வஞ்சகமாக கொல்வதற்கான அனுப்பப்பட்டிருந்தனர். ஒற்றறிய செல்லும் வீரர்கள் பாணர்களுடன் சேர்ந்து ஆடுவர். சில நேரங்களில் சிங்கி போன்ற கையால் தட்டும் இசைக்கருவிகளை வைத்து கொண்டு பயன்படுத்துவது போல் நடிப்பர். இம்முறை சென்ற 2 வீரர்களும் தப்பு இசைக்கருவியை எடுத்து சென்றிருந்தனர். ஓரளவு வாசிக்கவும் பழகியிருந்தனர். தப்பு கருவியினை வாசிப்பவன் 2 வகையான குச்சிகளை பயன்படுத்துவான். இடக்கையில் வைத்திருக்கும் சிம்பு குச்சி மூங்கிலால் செய்யப்பட்டு 1.25 அடி நீளத்துடனும் 1 அங்குல அகலத்துடனும் இருக்கும். வலக்கையில் இருக்கும் அடிக்குச்சி பூவரசங்கம்பில் செதுக்கப்பட்டு 1/2 அடி நீளத்துடனும் 3 அங்குல சுற்றளவுடனும் இருக்கும். சிம்பு குச்சி நீண்டு தட்டையாகவும் அடிக்குச்சி குட்டையாக பருத்திருக்கும். ஆனால் இம்முறை சேர வீரர்கள் எடுத்து சென்றது பாலை மரத்தில் செய்யப்பட்ட சிம்பு குச்சியும் உருட்டு குச்சியும். இவை இரும்பை போன்று உறுதியானவை, குறுவாட்களை போன்று கூராக்கப்பட்டவை. 2 வீரர்களும் 4 மாதங்களாக 20 அடி தொலைவிலிருந்து மரங்களின் மேல் எறிந்து பயிற்சி எடுத்தவர்கள்.